உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். And you will seek me and find me when you search for me with all your heart. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறது, முழு இருதயத்தோடும் அவரை தேடுகின்ற போது நாம் அவரை கண்டுபிடிப்போம் என்று. அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வருகின்ற போதெல்லாம் வேதம் சொல்வது போல, உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று என் வேதம் சொல்கிறது. நாம் எப்படி தேவனை தேட வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் அவரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்கின்ற போது, அவருடைய கூடாரத்தில் நாம் செல்கின்ற போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எந்த மனிதனுக்காகவோ எந்த கூட்டத்தாருக்காகவோ நாம் ஆலயத்திற்கு வராதபடி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி ஏறெடுக்கும்படியாய், தேவன் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்று ஆவலோடு வாஞ்சியோடு வருகிற பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். முழு இருதயத்தோடும் கர்த்தரை நாம் சேவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடும் கர்த்தரை நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று பக்தன் சொல்கிறார். நாமும் கூட தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழு இருதயத்தோடு அவரை நோக்கி நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டும். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றுக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று தாவீது சொல்வது போல, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வந்து குறைகளையும் குற்றங்களையும் நாம் பார்த்து அதை பற்றி பேசிக்கொண்டு அதை பற்றி நாம் மற்றவரிடத்தில் சொல்லிக் கொண்டு இருப்பதை காட்டிலும், தேவனுடைய சமூகத்திற்கு ஓடோடி வருகின்ற போதெல்லாம், அப்பா வீட்டில் எங்களுக்கு எல்லாமே இருக்கின்றது, அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வர வேண்டும். முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முழு இருதயத்தோடும் கர்த்தருடையத்தில் நீங்களும் நானும் திரும்ப வேண்டுமாம். கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவஜனமே, வேதத்தில் இருக்கிற மிக பிரதான கற்பனை கூட அதுதான். என்ன? தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நாம் அன்பு கூற வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று இந்த நாளிலே நம்ம அர்ப்பணிப்போமா? ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் ஓடி வருகின்ற பொழுது எங்கள் முழு இருதயத்தோடும் அப்பா உம்மை தேடும்படியான கிருபை தாங்க ராஜாவே. எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும், எங்களுடைய இருதயங்கள் மாறட்டும், எங்களுடைய பார்வைகள் மாறட்டும் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே அப்பா பழையபடி வாழாதபடி, பழைய காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்காதபடி, பழைய மனிதனுக்குரிய ஆண்டவரே சிந்தைகளும் செயல்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி, புதிய மனிதர்களாய் உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு ஓடோடி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.